விவசாயிகளிடம் கீரை ஒன்று கட்டுக்கு ₹1 கேட்கிறார்கள் என ஒட்டுமொத்த கீரை கட்டுகளையும் கால்நடைகளுக்கு இரையாக்கி கொடுக்கும் விவசாயிகளின் அவலக் காட்சி. எல்லா கீரையும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 15 to 20 ரூபா விற்றுச்சு. ஆனால் இப்போ ₹1 2 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு செலவே ₹3 4 ரூபா கட்டுக்கு செலவே வந்துடுது. ஆனால் ₹1 2 ரூபா தான் அங்கே வியாபாரிகள் எங்களுக்கு தராங்க. இது நாங்கள் பண்ணுறதா விட்டுறதா? இன்றைக்கி சுகர் பிபி இருக்கிறதுனால கீரை சாப்பிட்டா தான் நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் கீரை விளையிறோம். ஆனால் ₹1 2 ரூபா கொடுத்து எங்களுக்கு லாஸ் ஆகுது. நாங்கள் வேறு என்ன விளைச்சல் போகிறதுக்கு எங்களுக்கு தெரியல. மினிமம் ₹10 விற்கணும் எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது போயிருந்தும்போது மேக்ஸிமம் ₹10 விற்றுட்டு இருந்துச்சு. இந்த ₹1 2 ரூபாய்க்கு வரவே இல்லை. இப்போ வெளிநாட்டுக்கு எதுவுமே கீரை போகிறதில்ல. இப்போ நம்ம லோக்கல் இந்தியா மட்டும்தான் போகுது. இந்தியானா பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் ₹1 2 ரூபா தான் தராங்க. இது வந்து எங்களுக்கு ₹10 மினிமம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அரசு தரப்பா. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் காய்கறிகள் மற்றும் கீரைகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இம்மாதம் கீரைகள் விளைச்சல் அதிகரிப்பால் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட கீரைகள் வியாபாரிகளால் கட்டு ஒன்றுக்கு ₹1 கொடுத்து கேட்கும் அவல நிலை வந்திருப்பதாகவும் ₹10 அரசு நேரடியாக தலையிட்டு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்திட வேண்டும் என்றும், இந்த அவலத்தால் கால்நடைகளுக்கு அத்தனை கீரைகளையும் தீவனமாக்கும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயம் செய்தது, கூலி கொடுத்து பறிப்பது, வண்டி செலவு உட்பட செலவு செய்ததில் எதுவும் கட்டுப்படியாகாமல் விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாகவும், இதற்குரிய இழப்பீட்டை அரசு வழங்கி உதவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.